உங்களோடு சிறிய கலந்துரையாடல் செய்வதற்காக அழைப்பதற்குரிய நண்பர்களே, அதேபோல் எப்பொழுதும் நாங்கள் கிழக்கு மாகாணம் வந்தாலும் எவை தங்க வைத்து எமக்கு பசிக்கு உணவு கொடுத்து எவை எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று எம்மை பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கக்கூடிய என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்லும் போது எங்களோடு பயணிக்கக்கூடிய நண்பர் கமால் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, நாங்கள் நிறைந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை நேர வணக்கங்களை வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிடைத்த மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த உலகத்திலே பல சமயங்களிலே பல மார்க்கங்களிலே போதிக்கப்பட்டதை நாம் படித்து அறிந்து துக்கத்திலிருந்து மீள பெற வேண்டும், ஆசைகளை குறைக்க வேண்டும், மதம் கிடந்து மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் துறவரம் சென்றது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பங்கு. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி என்பது என் வாழ்க்கை நான் இழந்த வாழ்க்கையை விட்டு துறவர வாழ்க்கை சென்ற நாள். நேற்று போல் ஒரு நாள் தான் என் வாழ்க்கையில் நான் துறவரம் சென்று சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக. கிடைத்த மனித வாழ்க்கையிலே எல்லாருடையும் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லாரையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ராகுல தேராகிய நான் இந்த இலங்கை தாயகத்திலே பல பிரதேசங்களுக்கு சென்று எல்லா மக்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில் நாங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதி கிழக்கு மாகாணம் வருகை தந்தோம். இந்த 2-3 நாட்களிலே பல நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இருந்தது. அதற்கு இடையில் நேற்று மாலை என்னை சந்தித்த பொழுதுதான் எங்கள் ஊருக்கும் பாதிக்கலாம், எங்களுக்கும் ஒரு சில நேரங்களை ஒதுக்கி கண்டிக்கலாம் என்று ஒரு நண்பர் கேட்டதற்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றதற்கு காரணம் இங்கிருந்து இவர்கள் அழைப்புதல் கிடைத்தபடியாகத்தான் அழைப்புதலை கொடுத்ததற்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் இப்பள்ளிவாசலின் பிரதான கௌரவி அவர்களுக்கும் இப்பள்ளிவாசலின் நிர்வாக சபை அவர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அறிந்து மாணவனாய் பிறப்பதில் அறிந்து அதிலும் ஒரு மனிதன் சூடில்லாமல் கூடுல்லாமல் பிறப்பது அறிவு. கிடைத்த மனித வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த உலகத்திற்கு போதிப்பதற்காக மகான்கள் தோன்றினார்கள். கௌதம புத்த பகவான் தோன்றினார், முகமது நபி அவர்கள் தோன்றினார்கள், இயேசுநாதர் தோன்றினார்கள், கிருஷ்ண பரமாத்மா தோன்றினார்கள். இந்த 4 மகான்களும் தாயின் கருவிலே 9 மாதம் இருந்து இந்த உலகத்திற்கு பிறந்து தாயின் உடம்பிலே வாயை வைத்து பால் குடித்து தன் பசியை முதலாவதாக போக்கி பெரியவனாக வளர்ந்து அறிவுபூர்வமாக